ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வந்து சின்ன வெங்காய தொக்கு எப்படி சேர்த்து பார்த்துடலாம். அதுக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. ஒரு பேனில் வந்து 2.5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிங்க. அதே பேனில் காஷ்மீரி மிளகாய் 10லேருந்து 12, ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆனும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துங்க. இப்போ இதை வந்து ஆறுன பேருக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 150 ml எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 100 கிராம் புளி வந்து நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வறுத்தரைச்ச பவுடர் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆற நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சின்ன வெங்காயத்தொக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அளவுகளோடு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.